ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்குறோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். டிசல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளோஸ். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மே நம்ம என்ன பண்ண போறோம்னா இழுத்து மூடிட போறோம். அப்போ நம்ம வந்து எப்படி அக்கௌண்ட்ஸ் போடுறது, அதுதான் வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 26. அதுலேயும் இந்த இல்லஸ்ட்ரேஷன் 26 வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசமான ஒரு மாடல், அதனால தான் இதை சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏபிசி ஆர் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் இந்த ரேஷியோ 3:1:1. இந்த ரேஷியோல பிரிச்சிருக்காங்க. இது என்ன ரேஷியோ? ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. They decided to take over certain assets and liabilities and continue business separately. மூணு பேர் அவங்களோட பங்குக்கான அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் எடுத்துட்டு போய் தனித்தனியா பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. இப்போ எப்படி வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போறோம், அதுதான் வந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன் 26. பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. டிசல்யூஷன் அன்னைக்கு இருக்கிற பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. கிரெடிட்டார்ஸ் 6,000, லோன் 1,500 அண்ட் கேபிட்டல் வந்து மூணு பேருக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. கேஷ் அட் பேங்க் ஒரு 3,200, சண்டே அசெட்ஸ் ஒரு 17,000, டெப்டார்ஸ் 24,200, அதுல பேட் டெப்ட்ஸ் வந்து 1,200, ஸ்டாக் 7,800 அண்ட் ஃபர்னிச்சர் 1,000. இதுதான் வந்து கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன். அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து குட்வில்ல வந்து இக்னோர் பண்ண சொல்லிட்டாங்க. ஏதாச்சும் குட்வில் இருந்துச்சுன்னா அதை வந்து டோட்டலா அவாய்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஏ வந்து 800 ரூபா ஃபர்னிச்சர்ஸ் எடுத்துக்கிறான், டெப்டார்ஸ் வந்து 20,000 ரூபா ஃபர்னிச்சர்ஸ் எடுத்துக்கிறான், கிரெடிட்டார்ஸ் வந்து 6,000 அவன் எடுத்துக்கிறான். அண்ட் ஸ்டாக் வந்து எல்லா ஸ்டாக்கையும் வந்து பி எடுத்துக்க போறான். அண்ட் சண்டே அசெட்ஸ்ல கொஞ்சம் அமௌண்ட்ல 7,800 ரூபாய் மதிப்புள்ள அமௌண்ட்டை மட்டும் பி எடுத்துக்கிறான். பி எடுத்தது போக ரிமைனிங் இருக்கிற எல்லா சண்டே அசெட்ஸையும் வந்து 90% வேல்யூல சி எடுத்துக்கிறாங்க. இதை வந்து நான் இப்போ ஜஸ்ட் ரீட் பண்றதுக்காக ஸ்பீடா போறேன், பட் அடுத்து வந்து நம்ம கால்குலேஷன்ல பார்க்கலாம். இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ட் வித் அஸ்யூம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் லோன். லோனை வந்து நான் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன், நீங்க யாரும் பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சி முடிவு பண்ணிட்டான். வித் அந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ஒரு 30 ரூபாயும் யாரு கொடுக்க போறா? சி தான் வந்து கொடுக்க போறாங்க. இந்த டிசல்யூஷன் பண்றதுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 270. இந்த டெப்டார்ஸ் இவங்க இந்த மூணு பார்ட்னர்ஸும் பிரிச்சு எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற டெப்டார்ஸை வந்து 50% ரேட்டுக்கு வந்து டெப்ட் கலெக்டிங் ஏஜென்சிக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா எப்படினாலும் அந்த டெப்டார்ஸ் வேஸ்டா போகுது, அதனால அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, டெப்ட் கலெக்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறவங்களுக்கு மிச்ச மீதியை வந்து தள்ளி விட்டாங்க. இதுதான் வந்து கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன். நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? ரியலைசேஷன் அக்கௌண்ட், அப்புறம் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அப்புறம் பேங்க் அக்கௌண்ட். இந்த மூணு அக்கௌண்ட்டும் வந்து நம்ம வந்து டிஃபால்ட்டா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் வந்து நீங்க இந்த உங்களுக்கு ஆன்லைன் மோட்ல இதெல்லாம் தேவை கிடையாது. பட் நார்மலா சம் போடுறதா இருந்தா இந்த மூணு அக்கௌண்ட்டையுமே வந்து நம்ம வந்து தனித்தனியா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண அக்கௌண்ட் வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட். ரியலைசேஷன் அக்கௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான அக்கௌண்ட். நீங்க நம்ம ரிட்டையர்மெண்ட் அட்மிஷன்ல போட்ட மாதிரி ரீவாலுவேஷன் அளவுக்கு கூட வந்து டஃப் இருக்காது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். என்ன பண்ணிடுறோம், ஃபர்ஸ்ட் எல்லா அசெட்ஸையும் டைரக்டா கொடுத்துருக்கிற அமௌண்ட்டை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அசெட்ஸ் வந்து 17,000, டெப்டார்ஸ் வந்து 23,000, ஸ்டாக் 7,800, ஃபர்னிச்சர் 1000, எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு அப்படியே வந்து டைரக்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த சைடு இருக்கிற லயபிலிட்டிஸ் அப்படியே நம்ம வந்து ஆப்போசிட் சைடுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஆனா ஒரு விஷயம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா லயபிலிட்டிஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடக்கூடாது, அசெட்ஸை மட்டும் தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏன் அசெட்ஸை மட்டும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா வந்து லயபிலிட்டியை வந்து யாரும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சாதான் வந்து அந்த கிரெடிட்டார்ஸ் நம்மள வெளியே விடுவான். ஆனா அசெட்ஸ் வந்து நம்ம இவனுக்கான சொத்து. சோ வந்து அந்த சொத்து ஆட்டோமேட்டிக்கா இவங்க கைக்கு தான் வரப்போகுது, அதனால நம்ம வந்து இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏன் வந்து இந்த இடத்துல நான் 23,000 அப்படின்னு சொன்னேன், ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க 24,200, 1,200 சொல்லி தனித்தனியா போட்டிருக்காங்க. ரெண்டும் ஒண்ணுதான். இந்த இடத்துல நெட் ஆஃப் பண்ணி என்னதான் வரப்போகுது, எப்படின்னாலும் 23,000 தான் வரப்போகுது. ஸோ நீங்க 23,000 டைரக்டா போட்டாலும் சரி, இல்ல 24,200 போட்டுட்டு 1,500 ஆப்போசிட்ல வந்து சப்ட்ராக்ட் பண்ணி காமிச்சாலும் சரி, ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனா வந்து ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல வந்து நெட்டா என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு, டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்து பண்ண போறது ஒவ்வொரு பார்ட்னரும் எடுத்துட்டு போறதை வந்து நம்ம எடுத்து போட போறோம். ஏ வந்து பிக்சர்ஸ் 800 எடுத்திருக்காரு. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் ஏ பிக்சர்ஸ் 800. அப்புறம் டெப்டார்ஸ் வந்து 17,200 எடுத்துக்க போறாரு. ஸோ 17,200 டெப்டார்ஸ். பி என்ன எடுத்துக்க போறாரு, பி வந்து எல்லா ஸ்டாக்கையும் 7,000 ரூபாய்க்கு எடுத்துக்க போறாரு. ஸோ ஸ்டாக் வந்து 7,000 அண்ட் சண்டே அசெட்ஸ் 7,200 எடுத்துக்க போறாரு. ஸோ சண்டே அசெட்ஸ் 7,200. சி என்ன பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க, ரிமைனிங் சண்டே அசெட்ஸ் அட் 90% ஆஃப் புக் வேல்யூ. இங்கே தான் நமக்கான கால்குலேஷன் இருக்கு. ஸோ டோட்டலா நமக்கான சண்டே அசெட்ஸ் 17,000. டோட்டல் சண்டே அசெட்ஸ் வந்து 17,000. அதுல பி எடுத்துக்கிட்டு போறது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7,200 கிடையாது. 7,200ங்கிறது என்னன்னு சொல்லிட்டாங்க, லெஸ் 10% சொல்லிட்டாங்க. அப்ப இந்த 7,200ங்கிறது ஜஸ்ட் 90% தான். அப்போ 100க்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ன வேல்யூ வரப்போகுது, நமக்கு
ஸ்ட்ரைக் அவுட் பண்ணீங்கன்னா 8,000 கிடைச்சிரும். ஸோ 17,000ல பி வந்து 8,000 எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ சிக்கு இருக்கிறது எவ்வளோ? மிச்சம் இருக்கிற 9,000. இந்த 9,000 சி ஃபுல்லா எடுத்துக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ரிமைனிங் வந்து 90% தான் அவர் எடுத்துட்டு போறாரு. ஸோ இந்த 9,000க்கு 90% அப்படின்னு போட்டீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது 8,100. இந்த 8,100ல அலவன்ஸ் ஒரு 100 ரூபாய் இருக்கு. ஸோ அந்த 100 ரூபாயும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ 8,100 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 8,000. சி எடுத்துட்டு போறது 8,000, பி எடுத்துட்டு போறது 7,200. ஸோ என்ன கிடைச்சிருச்சு? நம்ம சண்டரி அசெட்ஸ்க்கான செக்ரிகேஷன் கிடைச்சிருச்சு. அடுத்து இந்த ரெண்டையும் நம்ம வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம கலெக்ஷன் ஃப்ரம் டெட்டார்ஸ் எவ்வளவுங்கிறத பார்க்கணும். ஏன்னா கலெக்ஷனும் கொடுத்துருக்காங்க ஒரு சில அமௌண்ட். டோட்டலான டெட்டார்ஸ் வந்து 24,200. அதுல பி எடுத்துட்டு போறது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20,000. ஸோ 4,200 வந்து இப்ப நம்ம வந்து எடுத்துக்கணும். ஃபுல்லா நம்மளால வந்து சரண்டர் இது அட்ஜஸ்ட் பண்ணி முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏன்னா என்னதான் சொல்லியிருக்காங்க, பி மட்டும் தான் எடுத்திருக்காங்க டெப்டார்ஸ். ஆனா வந்து மிச்சம் இருக்கு 4,200. அந்த மிச்சம் மீதி இருக்கிறதுல 50% பாதி 50% என்ன பண்ணிட்டாங்கன்னா டெப்ட் கலெக்டிங் ஏஜென்சிக்கு கொடுத்துட்டாங்க. 4,200ல 50% டெப்ட் கலெக்ஷன் ஏஜென்சிக்கு கொடுத்து ரிமைனிங் இருக்கிற 2,100 வந்து நமக்கு அல்டிமேட்டா வந்து பேலன்ஸ்ல நிக்குது. சோ இதுல என்ன பண்ணிருக்கோம், 2,100 டெப்ட் கலெக்ஷன் ஏஜென்சி கொடுத்தாச்சு. அந்த டெப்ட் கலெக்டிங் ஏஜென்சிக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம இந்த சைடு காமிச்சாச்சு. ஏன்னா எப்படி இங்கிட்டலாம் நம்ம வந்து இன்கம்ஸ் எடுத்துக்கிறோமோ இந்த சைடு வந்து நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் எடுத்துக்க போறோம். ஸோ 270 எக்ஸ்பென்ஸ் எடுத்துக்கிட்டாச்சு. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனை யாரு வந்து பேர் பண்ணிக்கிறா? நம்ம சி தான் பேர் பண்ணிக்கிறாங்க 30 ரூபா. ஸோ அதுக்கானதே வந்து 2C கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். எப்படி அசெட்ஸ் இந்த சைடு போட்டோமோ கேபிட்டல் இந்த சைடு போட்டாச்சு. இதோட வந்து நமக்கு டேலி பண்ணி நமக்கு வந்து பேலன்சிங் ஃபிகர் என்ன வரும்? 6,800 வரும். இதெல்லாம் நான் கால்குலேட் பண்ணி காமிக்கல. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இது கூட மைனஸ் பண்ணீங்கன்னா 6,800 கிடைக்கும். அந்த 6,800 3:1:1 அப்படிங்கிற ரேஷியோல என்ன பண்ணியாச்சு, நம்ம செக்ரிகேட் பண்ணியாச்சு. பண்ணிட்டா நமக்கு வந்து லாஸ் ஆன் ரியலைசேஷன் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறோம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏக்கு 27,500, பிக்கு 10,000, சிக்கு 7,000 கொடுத்தாச்சு. ஒவ்வொரு பர்சன் எடுத்துக்கிற அசெட்ஸையோ லைபிலிட்டிஸையோ வந்து அவங்கவுங்க ஷேர் அவங்கவுங்களோட நேமுக்கு கீழே போட்டுக்கிறோம். ஏ வந்து கிரெடிட்டார்ஸை பேர் பண்ணிக்கிறாரு, ஸோ பை கிரெடிட்டார்ஸ். சி வந்து லோனை பேர் பண்ணிக்கிறாரு, ஸோ லோன் ஒரு 1,500 ரூபா கொடுத்துருக்காங்க நமக்கு. லோன் 1,500 பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஒரு 30. ஸோ 1,530 வந்து நமக்கு டோட்டலான லோன் அக்கௌண்ட். அதை யார் எடுத்துக்கிறா? சி எடுத்துக்கிறா. ஸோ சிக்கு நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. இது வரைக்கும் முடிஞ்சது, இது முடிஞ்சது, இது முடிஞ்சது. இந்த சைடு வந்து ஏன்னா நமக்கு லாஸ் வந்து இருந்துச்சா, எப்படி நம்ம வந்து ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்ல வந்து ரீவாலுவேஷன் லாஸ் தூக்கி வந்து நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த இதுல இருக்கிற ரியலைசேஷன் லாஸை வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஃபர்னிச்சர்ஸ் வந்து ஏ அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கிறோம், டெப்டார்ஸ் ஏ அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கிறோம், அண்ட் பி அக்கௌண்ட்டுக்கு சன்ரை அசெட்ஸையும் ஸ்டாக்கையும் போட்டுக்கிறோம், அண்ட் சி அக்கௌண்ட்டுக்கு சன்ரை அசெட்ஸை போட்டுக்கிறோம். போட்டு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், திரும்பவும் அட்ஜஸ்ட் பண்றோம். ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாச்சு, லாஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, லைபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா கிரெடிட் சைடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, அசெட்ஸ் இருந்துச்சுன்னா டெபிட் சைடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சுட்டு பேலன்சிங் ஃபிகர் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏக்கு 11,420 வருது, சிபிக்கு வந்து 5,560, 830 வருது. டூ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னா, இந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து ஏக்கு வந்து போய் சேர போகிற அக்கௌண்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த சைடு வருதுன்னா வந்து அவங்க கொடுக்க வேண்டிய அக்கௌண்ட், சாரி பிஎன்சிக்கு வந்து உள்ள வர்ற அக்கௌண்ட் அர்த்தம், ஏ வந்து கொடுக்க வேண்டிய அக்கௌண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ பி ஏ வந்து 11,420 கொடுக்கணும், பியும் சியும் வந்து 5,560 and 830 ரிமைனிங் பே பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது நமக்கு முடிஞ்சது. பேங்க் அக்கௌண்ட்ல என்ன பண்ணிடுறோம், எல்லாத்தையும் டைரக்டா எடுத்து வைக்கிறோம். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 3,200 கேஷ் அக்கௌண்ட் வந்து பேலன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, அதை போட்டாச்சு. அண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து 270 பண்ணிருந்தோம், அதை போட்டாச்சு. கலெக்ஷன் ஃப்ரம் டெப்டார்ஸ் 2,100 பண்ணிருந்தோம், அதையும் போட்டாச்சு. இது போக இப்ப நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அல்டிமேட்டா 3 பேருக்கு 11,420, 5,560, 830 அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த 2ல இருக்கிறது கீழே வந்துச்சுன்னா பை ஆயிடும், பைல இருக்கிறது இந்த சைடு போச்சுன்னா 2 ஆயிடும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் இதுதான் மெத்தடு. ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து டோட்டலா அசெட்ஸ் ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு யார் யார் எவ்வளவு எடுத்திருக்காங்கிறத வந்து பிரிச்சு போட்டு ரியலைசேஷன் லாஸோ ப்ராஃபிட்டோ கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்ல யார் யார் என்னென்ன எடுத்துட்டு போயிருக்காங்களோ அதை ஃபுல்லா வந்து தனித்தனியா போட்டு முடிச்சுட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸையும் ரியலைசேஷன் லாஸையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா கேபிட்டல் அக்கௌண்ட் முடிஞ்சிருச்சு. கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிடைச்ச பேலன்ஸ் அண்ட் எங்கெங்கெல்லாம் கேஷ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கும் அதை ஃபுல்லா தூக்கி நம்ம என்ன பண்ணிடுறோம், பேங்க் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணிடுறோம். இதுதான் வந்து
டிசல்யூஷன் ரியலைசேஷன் அக்கௌண்ட். இது வந்து ஸ்பெசிஃபிக்கா 2-3 பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல, இந்த வீடியோ டிசல்யூஷனுக்கு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு. அதனாலதான் நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ நாட் ஒன்லி ஃபார் சிஎம்ஏ, சிஏ அண்ட் சிஎஸ் பிகாம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.